வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பேட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன்டா கேலிஸ்தனிக்ஸ்ன்றதுல இன்னைக்கு நாள் 3 வழக்கம் போல காலேஜுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி காலைல சாப்பாடு காலேஜ் வாசல்லே முடிச்சிட்டேன். அப்புறம் பொறுமையா வாக்கிங் போட்டு காலேஜ் உள்ள என்ட்ரானோம். காலேஜ் பீரியட்ல இருந்தே ரொம்ப சூப்பரா போச்சு. மொத்தமாவே ஒரு 2 கிளாஸ் தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற டைம்ல எல்லாம் சும்மா படுத்துட்டு இருந்தோம். பிரேக் டைம்ல எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு புல் அப் பண்ணான்ட்டானுங்க. இந்த ரைட் சைடு நண்பனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். சரி, அது ஏதோ ஒரு கோளாறு நினைச்சு கிளாஸுக்கு வந்து இங்க ஒரு கோளாறு இருக்குது. இப்படியே ஜாலியா காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வரும்போது 20 ரூபாய்க்கு அப்படியே மலாட்டா வாங்கிட்டு வந்துட்டேன். மதிய மீல் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஃபைபர், கார்பு, புரோட்டீன் இப்போ எல்லாமே கவர் ஆயிடுச்சு. அப்புறம் நான் சும்மா இல்லாம வாங்கிட்டு வந்த மலாட்டையும் பாதி சாப்பிட்டேன். அப்புறம் நாளைக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும்னு அசைன்மெண்ட் உட்காந்து ஏத ஆரம்பிச்சேன். வீட்டுல தண்ணி இல்லாத பட்சத்துல தண்ணி பிடிக்க வேண்டிய நிலைமை. அந்த காரணத்தினால் அப்படியே காடியை பற்றின்னு தண்ணியை புஷ்னு வந்துட்டேன். வந்து திரும்ப கொஞ்ச நேரம் அசைன்மெண்ட் ஏதினேன். அப்புறம் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு மீதி இந்த மலாட்டையை வாயில போட்டேன். இன்னைக்கு ஒரு பயங்கரமான லெக் டே. பிள்ளையார் சோரியா ஸ்குவாட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சேன். லெக் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நான் வெயிட் போட்டு தான் பண்ண போறேன். ஏன்னா வெயிட் ஏற்றி போடுற அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்துட்டேன். அந்த காரணத்தினால 6 கிலோ தம்பிள்ஸ் இருக்கு, அதை வச்சு வெயிட் அடிச்சு போட்டுருவேன். ஆனா பிகினர் பாய்ஸ் நீங்க வெயிட் போட்டுலாம் பண்ணாதீங்க. ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் பாத்துக்கலாம். நீ லெக்லயே ஒரு சில வேரியேஷன்லாம் தவிர்த்து விட்டேன். எதுக்கு விட்டேன்னு எனக்கே தெரியல. வேரியேஷன் செக்ஷன் ரெப்ஸ் எல்லாம் கேப்ஷன்ல போட்டுறேன். அப்புறம் டக் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். எல்சிட் பண்ணலான்னு பண்றேன், சுத்தமா ஃபார்ம் அவுட். அதெல்லாம் டக் ஹோல்ட் ஆச்சு பண்ணுவேன். இப்போ அது கூட பண்ண முடியல. மாதிரி கடன்னு நடுங்குது காலு. கூடிய சீக்கிரமாவே கொண்டு வந்துடும், அது தெரியும். இதோட லெக் ஒர்க் அவுட் முடிஞ்சது. அப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு 3 இட்லியை சாப்பிட்டு மனமான நர்சூஸ் காஃபியை குடிச்சிட்டு அசைன்மெண்ட்ல மீதி இருக்கிறத முடிச்சிட்டு இருந்தேன். இதோட இன்னைக்கு நாள் முடியுது. புதுசா பாக்குறானே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.